ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வ செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம் இன்னைக்கு பதிவிட போற சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம், கேது பகவானின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான ஒவ்வொரு பாதத்திற்கும் தனித்தனி நேரமாக பிரித்து நாம இந்த சந்திராஷ்டம காலத்தை சொல்றோம். அதன்படி மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 23/10/2025 இரவு 10:06 PM முதல் 24/10/2025 அதிகாலை 4:51 AM வரை அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். 24/10/2025 அதிகாலை 4:51 AM முதல் பகல் 11:34 AM வரை அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். பகல் 11:34 AM முதல் மாலை 6:22 PM வரை அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். 24/10/2025 மாலை 6:22 PM முதல் அன்று நள்ளிரவு 1:07 வரை, அதாவது 25/10/2025க்கு 1:07 AM வரை அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 4 பாதங்களுக்கு கேது பகவானின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நாம ஒவ்வொரு பாதத்திற்கான நேரங்களை தனித்தனியாக சொல்லியிருக்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலங்கள் உங்களுடைய பாதத்திற்கு குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களை நீங்க உங்களோட சுப நிகழ்வுகளை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும். மேலும் இதுல இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இதுல குறிப்பிட்டிருந்த பாதத்திற்கு உங்களோட சந்திரன் நின்ற பாகை அளவை பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டம காலம்ங்கிறது பிரித்து எடுக்க முடியும். அது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதையும் உங்களோட துல்லிய சந்திரன் நின்ற பாகையில வச்சு கணிச்சு தெரிஞ்சுக்க முடியும். தேவைப்படுறவங்க எனது கைபேசி எண்ணுக்கு பேசுங்க. இந்த சந்திராஷ்டம காலத்தை நீங்க பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்றதுக்கு வழிவகை செய்யும் சொல்லி எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.